சரிகமபா மேடையில சபேசன் கிட்ட ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு சில விஷயம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சிய இந்த ஒரு வாரம் டூயட் வாரம். அது மட்டும் இல்லாம டிக்கெட் டூ ஃபினாலேக்கான 3வது வாரம். அண்ட் இந்த ஒரு வாரத்தில செலிப்ரேஷன் ரவுண்ட் மாரி உள்ள பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தருவாங்க இல்லையா? அவங்களுக்கு கிஃப்ட் தராங்க. அண்ட் அந்த வகையில பார்த்தீங்கன்னா, சபேசன் அவர்கள் அவங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஆசிரியருக்கு கிஃப்ட் தந்திருந்தாரு. ஒரு வாட்ச் மாரி ஒண்ணு அவங்களுக்கு போட்டு விட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அந்த இடத்துக்கிட்ட இருக்கும்போது ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, "சபேசன் நீங்க பாடின பாடலுக்கு அவங்களுக்கு நீங்க தங்க வளையலே போடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா உங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப அருமையா பாடியிருந்தீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. "ஓகே எங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கிடையாதா? எனக்கு கிஃப்ட் கிடையாதா?" அப்படிங்கிற மாரி ஸ்ரீனிவாசன் சார் சபேசன பார்த்து கேட்டிருந்தாரு. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சபேசன பார்த்து மேடையில எப்படி கேட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே பயங்கரமா எந்திரிச்சு ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் சார பார்த்து சபேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "கண்டிப்பா சார் உங்களுக்கு கிஃப்ட் இல்லாமையா? அண்ட் இந்த ஒரு டிக்கெட் ஃபினாலேவா நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் ஒண்ணு நான் தருவேன் சார்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் ஸ்ரீனிவாஸ் அவர்களுமே, "நீங்க டிக்கெட் ஃபினாலே வின் பண்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான். பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு கியூட்டான சம்பவங்கள் சபேசன் அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சபேசன் அவர்கள் ரொம்ப சூப்பரா பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குரூஷியலான வாரம். இந்த வாரத்தில சபேசன் உள்ள போயிட்டாருன்னா பிரச்சனை இல்ல. ஒருவேளை அவர் போகல அப்படின்னா அடுத்த 2 வாரங்கள் மிகப்பெரிய அளவுல போட்டி இருக்கும் அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த ஒரு வாரம் சபேசன் உள்ள போவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரம் சபேசனுக்கு ஈக்குவலாகவே ஸ்ரீஹரியாக இருக்கட்டும், சிவானியாக இருக்கட்டும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வாரம் சபேசன் அவர்கள் அவங்க எல்லாம் தாண்டி வின் பண்ணுவாரா? டிக்கெட் டூ ஃபினாலேக்குள்ள நுழைவாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் விஷ்ணு விஷால் ஆரியன் படத்தோட பிரஸ் மீட்ல அமீர்கான் சார், ரஜினிகாந்த் சார் கூட நடிச்சத பத்தி எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே குடுக்க கிடையாது அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன குடுத்திருந்தாரு. அது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அமீர்கான் அவர்கள் கூலி படத்துல ரஜினிகாந்த் சாருக்காக ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு கேமியோ அப்படிங்கிறது ரசிகர்களால மிகப்பெரிய அளவுல ட்ரோல் பண்ணப்பட்டிருந்துச்சு. உடனடியாக அமீர்கான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அந்த படம் அப்படிங்கிற மாரி சொன்னதாக ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆகி இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு விஷயம் அமீர்கான் சார் சொன்னதே கிடையாதாமா. குறிப்பா அவர் இப்ப வரைக்கும் அத பத்தி எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே குடுக்கலையாமா. அவரு முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் சார் மேல இருந்த அன்புக்காக தான் அந்த படம் பண்ணதாக என்ட்ட சொன்னாரு. அது முற்றிலும் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாரி அமீர்கான் அவர்கள் சொல்லியிருந்ததாக விஷ்ணு விஷால் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. சோசியல் மீடியாவும் ஏஐயும் வளர்ந்ததுக்கு அப்புறம் எது ரியல் நியூஸ், எது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் பயங்கரமா வைரலா ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.